43 வருஷம் ஒரு சிலந்தி வாழ்ந்துருக்குன்னா அது என்ன வகை, அதை யார் கண்டுபிடிச்சா, இதை எப்படி ப்ரோ நம்புறது? அதாவது நம்ம அதிகபட்சம் 100 வருஷம் வாழ்வோம் மனுஷன். 200 வருஷம் வாழ்ந்தா எவ்வளவு ஆச்சரியம் இருக்கும். 230 டபுள் மடங்கு. அதாவது அந்த மாதிரி இது 43 வருஷம், அதுவும் இயற்கையா சாகாம. சரி, இந்த ஸ்பைடரால மட்டும்தான் இத்தனை காலம் வரைக்கும் வாழ முடியுமா? வேற எந்த ஸ்பைடராலையும் வாழ முடியாதா? அதுக்கப்புறம் அது உள்ள போயிட்டு மேல ஒரு டோர் கட்டும். டோர் அப்படின்னா அதனுடைய பட்டு நூல் இருக்கு, அதை வச்சே மேல அப்படியே தைக்கும். நம்ம எப்படி கறி நெய்யும் போது அந்த நூலையே துணியா மாத்துறோம், அது மாதிரி இது பட்டு நூலை துணிமாய் மாத்தி அதை அப்படியே டோர் மாதிரி பின்னிடும். அதுலயும் குறிப்பா எப்படின்னா, இப்ப இந்த டிராப்டோர் ஸ்பைடர் இருக்குன்னா மண்ணுல குழி தோண்டும். குழி தோண்டி உள்ள போனதுக்கு அப்புறமா சுத்தி அதனுடைய பட்டு நூல் அந்த வலை இருக்குல்ல, அதை வச்சு லேயர் மாதிரி பூசிடும், பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. ஃபுல்லா அந்த குழி ஃபுல்லா சுத்தி வால்பேப்பர் மாதிரி ஒட்டிடும். அப்படி ஒட்டுறனால என்ன ஆகும்னா, அந்த செவுரு இறுகிரும். குழி இருக்குல்ல, குழிக்குள்ள அந்த செவுரு முழுசா இறுகி போயிடும். அதனுடைய தரை பகுதியிலையும் இதே மாதிரி பண்ணிடும். அப்ப தண்ணி உள்ள கசியாது. அதாவது செரிமானத்துக்கு உண்டான ஒரு ஆசிட் மாதிரி அதை அந்த பூச்சிகளினுடைய உடம்புக்குள்ள செலுத்திடும். செலுத்தின உடனே பூச்சியினுடைய உடம்புக்குள்ள இருக்கும்ல உறுப்புகள் எல்லாமே அப்படியே செதஞ்சு கூழ் மாதிரி ஆயிரும், ஜூஸ் மாதிரி. முட்டை போட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து குட்டி வெளியே வரும். அது வந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்குமே அந்த தாயினுடைய குழிக்குள்ளதான் வாழும். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு குழி தோண்டக்கூடிய வலிமை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அது வெளியே வரும். வெளியே தனியா தனக்குன்னு குழி தோண்டி வாழ ஆரம்பிக்கும். இவங்க பெத்தவங்க யாரும் அனுப்பல. இப்ப இனச்சேர்க்கை பண்ணையில ஆண் இது இறந்துரும் சொன்னீங்கல்ல, முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம சொல்லியிருந்தோம்ல இத்தனை வகை, 53,000 சொல்லியிருந்தோமா? 53,000 வகையிலையும் ஆண் சிலந்தி இறந்துருமா? இந்த ஸ்பைடர் வாஸ்ப் அப்படின்னு ஒரு வகையான குளவி இருக்கு, அதுதான் இந்த ஸ்பைடரை கொண்டு இருக்கு அப்படின்னு தெரிய வந்து கூட இது இயற்கை மரணம் இல்ல. இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சிலந்தியால 43 வருஷம் எப்படி வாழ முடிஞ்சுச்சு? கண்டிப்பா பல கஷ்டங்கள், பல வேதனைகள், அதை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுச்சு, அதை எப்படி டேக்கிள் பண்ணி 43 வருஷமா ஒரு சிலந்தியால சர்வே பண்ண முடிஞ்சிருக்குன்னா எப்படி? இதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் 43 வருஷம் ஒரு சிலந்தி வாழ்ந்துருக்குன்னா அது என்ன வகை, அதை யார் கண்டுபிடிச்சா, இதை எப்படி ப்ரோ நம்புறது? இதை எப்படி நம்புறது அப்படின்ற சொல்றதுக்கு முன்னாடி இதனோட வகையை சொல்லிடுறேன். இது கயசஸ் வில்லோசஸ் அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்தது தான் இதனுடைய சயின்டிஃபிக் நேம். இதை பொதுவாக டிராப்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்றத அடுத்து சொல்கிறேன். இந்த ஒரு இனத்தை சார்ந்த ஒரு பெண் ஸ்பைடர் தான் இவ்வளோ காலம் வாழ்ந்துருக்கு. இதை கண்டுபிடிச்சது பார்பரா யார்க் மெயின் அப்படின்ற ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அரக்னாலஜிஸ்ட் தான். அரக்னாலஜிஸ்ட் அப்படின்னா சிலந்தியியல் நிபுணர். ஸோ அவங்க ஒரு பெண். அவங்க தான் 1974 இதை முதல்ல பார்த்தாங்க. இது எப்படி அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல இதை எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டிங்கல்ல, பொதுவாக இந்த பார்பரா யார்க் மெயின் அப்படின்ற பெண் ஆராய்ச்சியாளருடைய அந்த பிறப்பு விவரம் சொல்லிடுறேன். இவங்க 1929 ஜனவரி 27 பிறந்தவங்க, ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க தான். இவங்க 1960களில் இருந்தே பூச்சிகளை ஆராய்ச்சி பண்ணுறதுல ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக சிலந்திகளை ஆராய்ச்சி பண்ணுறதுல. ஸோ அப்படி இருக்கும்போது தான் 1974 ஆஸ்திரேலியாவுடைய வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நார்த் பங்குலா அப்படின்ற ஒரு இடம், அங்கே நேச்சர் ரிசர்வ் இருக்குது, காடு இருக்குது. அது பாதுகாக்கப்பட்ட ஒரு பெரிய காடு மாதிரி. அந்த இடத்துக்கு போய் இவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது இவங்க இந்த டிராப்டோர் வகை ஸ்பைடர்ஸை பார்த்தாங்க. பொதுவாக இந்த வகையான சிலந்திகள் குழியில வாழும். இப்ப நம்ம நிறைய ஸ்பைடர்ஸ் எங்க பார்ப்போம்னா வீடுகள்ல பார்ப்போம், இல்ல மரத்துக்கிட்ட எங்கேயாச்சும் பார்ப்போம். கிளைகளுக்கு படுத்திருக்கும், இலைகள்ல படுத்திருக்கும். ஆனா இவைகள் குழி தோண்டி அதுக்குள்ள போய் படுக்கும். அதுலயும் குறிப்பா எப்படின்னா, இப்ப இந்த டிராப்டோர் ஸ்பைடர் இருக்குன்னா மண்ணுல குழி தோண்டும். குழி தோண்டி உள்ள போனதுக்கு அப்புறமா சுத்தி அதனுடைய பட்டு நூல் அந்த வலை இருக்குல்ல, அதை வச்சு லேயர் மாதிரி பூசிடும், பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. ஃபுல்லா அந்த குழி ஃபுல்லா சுத்தி வால்பேப்பர் மாதிரி ஒட்டிடும். அப்படி ஒட்டுறனால என்ன ஆகும்னா, அந்த செவுரு
இறுகிரும். குழி இருக்குல்ல, குழிக்குள்ள அந்த செவுரு வந்து முழுசா இறுகி போயிடும். அதனுடைய தரைப்பகுதியிலும் இதே மாதிரி பண்ணிரும். அப்ப தண்ணி வந்து உள்ள கசியாது. அந்த மாதிரி வந்து ஃபுல்லா பண்ணிரும். ஈரப்பதமும் வந்து அந்த அளவுக்கு அதுக்கு பிரச்சனை வராது. அதுக்கப்புறம் அது உள்ள போயிட்டு மேல ஒரு டோர் கட்டும். டோர் அப்படின்னா அதனுடைய பட்டு நூல் இருக்குல்ல, அதை வச்சே வந்து மேல அப்படியே தைக்கும். நம்ம எப்படி தறி நெய்யும் போது அந்த நூலையே வந்து துணியா மாத்துறோம், அது மாதிரி இது வந்து பட்டு நூலை வந்து துணி மாதிரி மாத்தி அதை அப்படியே வந்து டோர் மாதிரி வந்து பின்னிட்டு அது ஒரு சின்ன கேப் கூட இருக்காது. அந்த மாதிரி பண்ணிட்டு அது மேலேயே வந்து சில விஷயங்களை ஒட்ட வைக்கும். இந்த சின்ன சின்ன உடஞ்ச அந்த இலையோடைய காம்புலாம் இருக்குல்ல, அது அதுக்கப்புறம் மண்ணினுடைய அடுக்கு அது எல்லாத்தையுமே சேர்த்து பூசும். ஸோ பூசி ஒரு டோரையே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து உருவாக்கிறோம். இப்படி உருவாக்குறதுனால என்ன நடக்கும்னா, மேல இருந்து எந்த பறவைகள் பார்த்தா கூட அது மண்ணோடு மண்ணா தான் தெரியும். அந்த இடத்துல குழி இருக்குன்னே தெரியாது. ஏன்னா அந்த டோருக்கு மேல மண்ணு தான் இருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த டோர்லாம் கட்டுது இல்ல, அப்படி டோர் கட்டுன பிறகு சுத்திலும் வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதை வந்து பட்டு நூலை வந்து விட்டு வைக்கும். இது ஏன் இப்படி வந்து விடும்னா, உதாரணத்துக்கு இதுதான் வந்து கதவுன்னு வச்சுக்குவோம். புரியுற மாதிரி காமிக்கிறேன். இந்த கதவை சுத்தி ஓரங்கள்ல வந்து நூலை வந்து விட்டு வைக்கும். இப்படி விட்டு வைக்கும்போது என்ன நடக்கும்னா, சின்ன சின்ன எறும்புகள், பூச்சிகள்லாம், அதாவது அதுக்கான சாப்பாட்டுக்கு இது வழிவகுக்குது. அந்த மாதிரி அந்த பூச்சிகள் வந்து அந்த இடத்துல வரும்போது அதுல கால் பட்டாலே உள்ள இருக்கக்கூடிய குழிக்குள்ள வாழ்ற இந்த சிலந்திகளுக்கு வந்து டக்குன்னு தெரிஞ்சிடும் வெளியே நடக்கிறது என்ன, அது வந்து எவ்வளவு வேகத்துல போகுது, அதனுடைய சைஸ் என்ன இருக்குன்றத கூட இது வந்து உணர்ந்த உடனே டக்குன்னு அந்த டோரை திறந்துட்டு வந்து அதை கப்புன்னு பிடிச்சு அதனுடைய கொடுக்குகள்னால கொட்டிரும். பொதுவா இப்ப தேனீக்களுக்கு எல்லாம் பின்புறத்துல கொடுக்கு இருக்கும், ஆனா இதுக்கு வந்து அதனுடைய வாய்ப்பகுதியிலே 2 கொடுக்கு இருக்கும். அதை வச்சு கொட்டுன உடனே விஷம் வந்து அந்த பூச்சியினுடைய உடம்புக்குள்ள பாயும் போது அந்த விஷம் ஒண்ணும் பண்ணாது. அதை வந்து செயலிழக்க வச்சிரும். கொல்லாது, ஆனா செயலிழக்க வச்சிரும். அதுக்கப்புறம் அது குழிக்குள்ள கொண்டு போயிட்டு இந்த இது இருக்குல்ல ஸ்பைடர், அது வந்து ஒரு வகையான டைஜஸ்டிவ் என்சைம், அதாவது செரிமானத்துக்கு உண்டான ஒரு ஆசிட் மாதிரி, அதை வந்து அந்த பூச்சிகளினுடைய உடம்புக்குள்ள செலுத்தின உடனே பூச்சியினுடைய உடம்புக்குள்ள இருக்கும்ல உறுப்புகள் எல்லாமே அப்படியே வந்து செதஞ்சு கூழ் மாதிரி ஆயிரும், ஜூஸ் மாதிரி. அதை அப்படியே சிலந்தி குடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பூச்சியினுடைய கூடு மட்டும்தான் இருக்கும், இறந்த பூச்சியினுடைய எலும்பு கூடு. அதை அப்படியே டோருக்கு வெளியே வந்து வீசிடும். ஸோ இப்படிதான் இது வந்து வேட்டையாடுறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்தும். இப்ப நான் ஒரு டோர் சொல்லுங்க. அந்த கெமிக்கல் ஒண்ணு சொன்னீங்கல்ல, இது நேச்சுரலாவே அந்த ஸ்பைடருக்கு ஆமா, நேச்சுரலாவே ஸ்பைடர்ஸுக்குலாம் இருக்கு. அது வந்து டைஜஸ்டிவ் என்சைம். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிடும் போது வாயில வந்து சில என்சைம்ஸ் இருக்கும், நொதிகள். அது வந்து நம்ம சாப்பிடுற இனிப்பு இருக்குல்ல, சர்க்கரை, அதை வந்து கரைக்க உதவும். அதுக்கப்புறம் வயிற்றுல போனதுக்கு அப்புறம் அது வந்து டைஜஸ்ட் ஆகுது இல்ல, நம்ம ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து சுரந்து நம்மளுடைய உணவு வந்து கூலா மாறும். அந்த மாதிரி தான் இதுக்கு வந்து உடம்புக்குள்ள போய் இது சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த டைஜஸ்டிவ் என்சைமை இது உடம்புக்கு வெளியே வந்து வேற ஒரு உயிரினத்தினுடைய உடம்புக்குள்ளேயே விட்டுடுது. அப்படி விட்ட உடனே என்ன ஆகுது, நீங்க எப்படி புரிஞ்சுக்கோங்க, ஒரு பயங்கரமான ஆசிட் இருக்கு, அதுக்குள்ள ஒரு உயிரினத்தை போட்டா அது அப்படியே கரைஞ்சிடும்ல, அந்த மாதிரி தான் ஒரு ஆசிட் மாதிரியான ஒரு என்சைமை பூச்சிகளினுடைய உடம்புக்குள்ள இது வந்து செலுத்தும். அது உடனடியாக உடம்புக்குள்ள வந்து கூல் ஆனதுக்கு அப்புறம், அதாவது கூல் அப்படின்னா கூல் மாதிரி அப்படியே எல்லாமே வந்து திரவமா மாறினதுக்கு அப்புறம் ஜூஸ் மாதிரி ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிட்டு வெறும் கூட வந்து வெளியே தூக்கி வீசிடும். இது வந்து இந்த மாதிரி வந்து வேட்டையாடுது. ஸோ இப்படி பண்ணதில்ல இந்த ஸ்பைடர்ஸ். இதைத்தான் வந்து அந்த பார்பரா யாக்மெயின் அவங்க வந்து இந்த மாதிரி இனங்களை தான் பார்த்தாங்க. இது மாதிரி பக்கத்துல நிறைய குழிகள்ல இந்த டிராப்டோரின ஸ்பைடர்ஸ் வந்து இருந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்பைடர் வந்து சின்னதா பிறந்திருந்தது. 1974 அது சின்னதா இருந்தது. அப்ப பார்பரா என்ன அதுக்கு முடிவு பண்ணாங்கன்னா, இது வந்து குறைஞ்சது 1 வருஷமாச்சும் ஆயிருக்கும் பிறந்து. ஏன்னா 1 வருஷமாச்சும் ஆனாதான் தனியா வந்து ஒரு குழி தோண்டி அது வேற. அப்ப பிறந்தோடனே அதால பண்ண முடியாது. ஏன்னா இப்ப ஒரு டிராப்டோர் இனங்கள்லயே வந்து ஆணினமும் பெண்ணினமும் வந்து இனச்சேர்க்கை பத்தி சொல்லிடுறேன், எப்படி இணை சேரும் அப்படின்னு. இந்த டோர் இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் டிராப் டோர்னு வந்ததே இதுக்கு தான் காரணம். அதாவது அந்த டிராப் மாதிரி ஒண்ணு வச்சுது, வளைய, அதை வச்சு அதை டோராவும் உருவாக்குது. அப்ப அதுக்கு மேல ஏதாவது வந்தா டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை போய் கேட்ச் பண்ணுது இல்ல, அதுக்கு தான் அது டிராப் டோர் அப்படின்னு அதுக்கு வந்து பேர் வந்தது. இப்படி இந்த டிராப் டோர் வந்து எது வந்தாலும் மேல வந்தா அதை வந்து வேட்டையாட பார்க்கும். அப்படி பார்க்கும்போது ஒருவேளை ஆண் சிலந்தி இருக்குல்ல, அது வந்து இத கூட இணை சேர்றதுக்காக வெளியே வந்தா இதுவும் வந்து வேற உயிரினம் நினைச்சு மேல வந்து டக்குன்னு அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்காகவே ஆண் சிலந்தி என்ன பண்ணோம்னா, ஒரு தனித்துவமான ஒரு பீட் ரிதம் வந்து போடும். இது வந்திருக்கிறது நான் இணை சேர வந்திருக்கேன், நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து
காட்டுன உடனே இந்த பெண் சிலந்தி இருக்குல்ல மெல்ல வெளியே வரும். வெளியே வந்த உடனே ஆண் சிலந்தி இருக்கு பாருங்க, அது டக்குன்னு அதனுடைய கொடுக்க வந்து லாக் பண்ணிரும். அதாவது பெண் கொடுக்க வந்து பெண்ணினுடைய கொடுக்கு பகுதியை லாக் பண்ணும். அதாவது ஆண் சிலந்தி தான் லாக் பண்ணுமா இல்ல பெண் சிலந்தியே லாக் பண்ணிருமா? இல்ல, ஆண் சிலந்தி தான் லாக் பண்ணும். எப்படின்னா ஆண் சிலந்திகளினுடைய கால்கள்ல முன்கால்கள்ல மேட்டிங் ஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு உருவாகிரும், கொக்கி மாதிரி அமைப்பு. அதை வச்சு டக்குன்னு அந்த பெண் சிலந்தியோடைய கொடுக்க வந்து லாக் பண்ணிரும். லாக் பண்ண உடனே அதனால இதை தாக்க முடியாது. அதுக்கப்புறம் இது போய் இணை சேரும். இப்ப இணை சேர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண் சிலந்திகள் குறிப்பா டிராப்டோர் இனத்தை பொறுத்த வரைக்கும் 5 to 7 ஆண்டுகள் தான் வாழும். ஏன்னா 5 வயசுலயே அது வந்து இனச்சேர்க்கைக்கு தயாராகும். இனச்சேர்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதனால வாழ முடியாது ஆண் சிலந்தி. ஆமா, ஏன் வாழ முடியாதுன்னா ஒண்ணு அந்த பெண் சிலந்தியே கொன்னுரும், இல்லைன்னா இதுவே வந்து தன்னை தியாகம் பண்ணிரும். அதாவது என்ன சாப்பிடுறதுன்னா சாப்பிட்டுக்கோ, உனக்கு தேவையான உணவா நான் இருந்துக்கிறேன், எனர்ஜியும் வேஸ்ட் ஆயிரும் சொல்லி இருக்கும். இல்லன்னா இதனால போய் அதுக்கப்புறம் குழி எல்லாம் தோண்ட முடியாது. பொதுவா இந்த டிராப்டோர் சிலந்திகள் வந்து மண்ணுக்கு அடியில குழி ஒரு தடவை தோண்டிருச்சுன்னா அங்க மட்டும்தான் வாழும். ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல தோண்ட முடியாதுன்ட்டு, இதுக்கு முன்னாடி வாழ்றதுக்கு அது குழி தோண்டி தானே வாழ்ந்துருக்கும். அது எப்படின்றத சொல்லிடுறேன். இப்ப இது எப்படி முன்கால்கள் எல்லாமே வந்து பலமா இருக்கும். அது வந்து பிறந்ததுக்கு அப்புறம் அது ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் அது போய் குழி தோண்டும். ஒரு தடவை குழி தோண்டிருச்சுன்னா அங்கேயே வந்து முழுசா வாழும். அது வெளியவே வராது, வேட்டையாடுறதுக்கு மட்டும்தான் வெளியே வரும். மற்ற எல்லா நேரங்களும் அது வந்து அந்த குழிக்குள்ளேயே இருக்கும். அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கூட அந்த கதவு இருக்கு பாருங்க, அதுல ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அது வழியா காத்து வரும். அதுல வந்து அந்த சிலந்திகளுக்கு அந்த இதுல வர்ற ஆக்சிஜன் போதுமானது அந்த அளவுக்கு. ஏன்னா அது வந்து அவ்வளோ ஸ்பீடா செயல்பட்டாதான் உங்களுக்கு, இப்ப நீங்களே வேகமா ஓடினாதான் ஹார்ட் பீட் எகிரும். அப்பதான் வந்து பயங்கரமா உங்களுக்கு மூச்சு வாங்கும், அவ்வளவு மூச்சு தேவைப்படும். நீங்களே மெதுவா நடக்கிறீங்க, மெதுவா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கம்மியானது தானே. அப்ப இத்துணூண்டு இருக்கக்கூடிய பூச்சி அது வந்து 1.5 to 3 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த அளவு இருக்கக்கூடியதுக்கு இவ்வளோண்டு ஆக்சிஜனே வந்து போதுமானதுதான். அது மட்டும் இல்லாம அது அடிக்கடி வேட்டையாடுறதுக்கு வெளியே திறக்குது இல்ல, அப்ப கூட உள்ள ஆக்சிஜன் வரும். ஸோ அதையும் வந்து அது யூஸ் பண்ணிக்குது. இப்ப நீங்க கேட்ட கேள்வி, முதல் தடவை அது குழி தோண்டி உள்ள போயிருச்சுன்னா வெளியே வராது. அப்ப இனச்சேர்க்கைக்காக மட்டும்தான் அது வெளியே வரும். அந்த 5 to 7 வயசு ஆகணும். ஒரு சிலது வந்து 5 வயசுலயே வந்து பழுத்துரும், சிலது வந்து 7 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இனச்சேர்க்கைக்கு தயாராகும். அப்படி தயாராகுது பாருங்க. தயாராகி அது ஒரு முறை வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய முன்கால்கள்ல வந்து மேட்டிங் ஸ்பர்ஸ் அப்படின்ற அந்த கொக்கி மாதிரியான பகுதி உருவாகிரும். அது வந்து நார்மல் காலா வலுவா இருந்தாதான் குழியே தோண்ட முடியும். இனச்சேர்க்கைக்கு தயாராகிற மாதிரி அது கொக்கி மாதிரி மாறிடுச்சுன்னா அது போய் பெண் கொடுக்க லாக் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதனால வலுவா வந்து குழி தோண்டலாம் முடியாது. அதனாலதான் அது மறுபடியும் குழி தோண்டி வாழாது. ப்ரோ குழி தோண்டி வாழாது. ஓகே, இது வாழ்றதுக்காக இப்ப 7 வருஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அந்த 7 வருஷம் ஒரு குழிக்குள்ள தானே வந்திருக்கும். அப்ப இது முடிஞ்சுன்னா திருப்பி அந்த பழைய குழிக்குள்ளேயே போயிடலாம்லான்னு கேட்கிறேன். நல்ல கேள்வி. ஆனா இதுக்கு வந்து அந்த பழைய குழி வந்து மறந்து போயிடும். இது வெளியே வந்த உடனே இதனுடைய மைண்ட் ஃபுல்லா இனச்சேர்க்கை அப்படின்னு இருக்கும். அதனால இது எந்த பகுதியில போறோம் அப்படின்றத எறும்புகள் மாதிரி வாசனை திரவத்தெல்லாம் தேய்ச்சிட்டு எல்லாம் போவாது. அதனால இதனுடைய உண்மையான குழி எதுன்னு கூட இதுக்கு வந்து தெரியாது. ஒரு முறை வெளியே வந்து வேற ஒரு குழியை தட்டி இனச்சேர்க்கை பண்ணிருச்சுன்னா அது அதுக்கப்புறம் வந்து திரும்பி அதனுடைய குழிக்கு அதனால போக முடியாது, புதிய குழியையும் உருவாக்க முடியாது. பிளஸ் அதுக்கு வந்து சாப்பிடணும்ன்ற எண்ணம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அதனுடைய செல்களும் அழிஞ்சிட்டே போகும். எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதே மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விஷயம் பண்ணாங்க. இதை பிடிச்சி இது வந்து இனச்சேர்க்கை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குழியை உருவாக்கி அதுக்கு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பூச்சியை கூட கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுத்து கூட அதனுடைய செல்கள் அழிஞ்சிட்டே போய் சில வாரங்கள்லயே செத்து போயிருச்சு. அதனால ஆண் இனம் அப்படின்னாலே அது இனச்சேர்க்கைக்கு பிறகு இறந்து போகணும் அப்படின்னு தான் படைக்கப்பட்டிருக்கு. அது வேற விதமா வேட்டையாடப்பட்டும் இறந்து போகும், வேற பறவைகள்னாலேயோ அல்லது சொந்த பெண் சிலந்தினாலேயோ, இல்லைன்னா இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காமலோ குழி இல்லாமலோ இந்த மாதிரி இறந்து போயிடும். ஸோ அந்த மாதிரியான தன்மை கொண்டு இருக்கு. இப்போ இது வந்து குழி கொடுத்தாலும் இறந்துரும். ஆமா, ஆராய்ச்சியாளர்கள் அதை பண்ணி பார்த்தும் அது வந்து இறந்து போயிருச்சு. இப்ப இந்த மாதிரி டிராப்டோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரிதான் பார்பரா வந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தாங்க. அடிக்கடி வந்து போய் பார்த்துட்டே இருப்பாங்க அவங்க. இன்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் போய் அந்த குழியை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க எப்ப 1974 நான் சொன்னேன்ல அதுக்கு 1 வயசு இருக்குன்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா இப்போ ஒரு சிலந்தி இனச்சேர்க்கை பண்ணதுக்கு அப்புறம் சில மாதங்கள்ல இருந்து சில வாரங்கள்ல இருந்து சில மாதங்கள்ல முட்டை போட்டுரும். முட்டை போட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து குட்டி வெளியே வரும். அது வந்து வந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்குமே அந்த தாயினுடைய குழிக்குள்ளதான் வாழும்.
அதுக்கப்புறம் ஒரு வருஷம்க்கு அப்புறம் தான் அதுக்கு வந்து குழி தோண்டக்கூடிய வலிமை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து வெளியே வரும். வெளியே வந்து தனியா தனக்குன்னு குழி தோண்டி வாழ ஆரம்பிக்கும். இவங்க பெத்தவங்க யாரும் அனுப்பல, இதுவாதான் வெளியே வந்துரும். அப்ப பார்பரா வந்து பார்த்தது ஒரு சின்ன சிலந்தி, அதுவும் வந்து தனியா இருக்கிற சிலந்தி. அப்ப இது பிறந்து 1 இருந்து 2 வருஷம் தானே ஆயிருக்கணும். அப்படி பார்த்தா அது 1972 to 1973 பிறந்திருக்கும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அது அப்படியே வந்து வாழ்ந்துகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 2016ஆம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்தது. அதுக்கப்புறம் 2016 அக்டோபர் 31 அன்னைக்கு அங்க போய் பார்க்கும்போது அந்த டிராப் டோர் இருக்கு பாருங்க, அது வந்து சேதம் அடைஞ்சிருந்தது. என்னடான்னு உள்ள பார்த்தா சிலந்தி இல்ல. என்ன ஆயிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த ஸ்பைடர் வாஸ்ப் அப்படின்னு ஒரு வகையான குளவி இருக்கு. அதுதான் வந்து இந்த ஸ்பைடரை கொண்டு இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. கூட இது இயற்கை மரணம் இல்ல. 43 வருஷம் ஆகி கூட அது இயற்கை மரணம் இல்ல, அது வந்து செயற்கையா தான் இறந்து போயிருக்கு. ஒரே ஒரு டவுட், இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இனச்செயற்கை பண்ணிடுச்சுன்னா அது வந்து இறந்து போயிருண்டா, அப்ப இந்த சிலந்தை இனச்செயற்கை பண்ணலையா? பண்ணிருச்சு. ஆனா இது பெண் சிலந்தி. பெண் சிலந்தி பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, பொதுவா பெண் சிலந்திகளா இருந்தா கூட 15 to 20 ஆண்டுகள் தான் இந்த டிராப்டோர் இனம் வந்து வாழும். ஆனா அதை தாண்டி இது வந்து 43 ஆண்டுகள் வாழ்ந்ததுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான. அதாவது நம்ம வந்து அதிகபட்சம் 100 வருஷம் வாழ்வோம் மனுஷன். 200 வருஷம் வாழ்ந்தா எவ்வளவு ஆச்சரியம் இருக்கும். 230 அந்த மாதிரி இது 43 வருஷம், அதுவும் இயற்கையா சாகாம இன்னொரு உயிரினத்தினால வேட்டையாடப்பட்டிருக்கு. இதுல சுவாரஸ்யம் என்ன தெரியுமா, அந்த ஸ்பைடர் வாஸ்ப் இருக்குல்ல, அந்த குளவி, அது எதுக்கு இந்த ஸ்பைடரை வேட்டையாடுதுன்னா அது போய் கொட்டிரும். கொட்டின பிறகு அது மேலே இது வந்து முட்டை போட்டுரும். அந்த குளவி முட்டை போட்டுட்டு அது பறந்து போயிடும். ஏன் அப்படி முட்டை போடுதுன்னா அந்த முட்டையில இருந்து வெளியே வரும் பாருங்க, அந்த குளவி குஞ்சுகள் வந்து அந்த ஸ்பைடருடைய உடம்ப சாப்பிட்டு அதுக்கப்புறம் வளர்ந்து அங்க இருந்து பறந்து போகும். இதோட ஜெனரேஷனை வளர்க்கறதுக்கு ஒரு ஜெனரேஷனை கெடுத்திருக்கு. ஆமா, ஒரு ஸ்பைடரை வந்து குத்தி கொன்னுரும். அது கொன்னுரும்னா என்ன, அட்டாக் பண்ண உடனே அது ஒரு விஷத்தை உள்ள செலுத்தும். அந்த விஷம் உள்ள போனதுக்கு அப்புறம் ஸ்பைடரோடைய நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்பட்டு அதை அசைய முடியாம கிடக்கும். அப்போ உயிரோட தான் அப்படியே இருக்கும். அந்த குஞ்சுகள் வெளியே வருது இல்ல, அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு அதை வந்து கொல்லவே செய்யும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஸ்பைடர் இறந்து போயிருக்கு. இதை எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த டிராப் டோர் இருக்குல்ல, அதுல இருந்த துளை, அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இருந்த தடயம், யாரு கொன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது தான் அது குளவிதான் வந்து கொன்னு இருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. அதனுடைய உடல் கூட நமக்கு வந்து கிடைக்கல, அந்த ஸ்பைடருடைய உடல். இப்ப இனச்சேர்க்கை பண்ணையில ஆண் இது இறந்துரும் சொன்னீங்கல்ல, முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம சொல்லி இருந்தோம்ல இத்தனை வகை 53,000 சொல்லி இருந்தோமா, 53,000 வகையிலையும் ஆண் சிலந்தி வந்து இறந்துருமா? ஆமா, எல்லா ஆண் சிலந்திகளுக்கும் வந்து இனச்சேர்க்கை பண்றது மட்டும்தான் அது படைக்கப்பட்டது. அதனால அது வந்து அப்படிதான் வந்து இறந்து போயிடும். ஸோ இப்போ இந்த 2016 சொன்னோம்ல, அவங்க வந்து 2016 ஆரம்பத்துல ஒரு முறை பார்த்தாங்க, அப்ப இருந்தது அந்த ஸ்பைடர். அதுக்கப்புறம் அக்டோபர் 31 போய் பார்க்கும்போது தான் இல்லை. அப்ப குளவியால கொட்டப்பட்டு அது வந்து இறந்து போயிருச்சு அப்படின்ற உறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த பார்பரா யார்க்மெயின் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்நாள்ல பாதி ஆண்டுகள் வந்து அதை வந்து பார்த்துருக்குறாங்க அதனுடைய வாழ்க்கையை. ஸோ அவ்வளோ காலம் பார்த்தனால அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அங்கேருந்து 3 வருஷம் கழிச்சு 2019 மே 14 அவங்களுடைய 90 வயசுல தான் பார்பரா யார்க்மெயின் வந்து இறந்து போனாங்க. அவங்க அதாவது அந்த ஸ்பைடர் இறந்து போய் 3 வருஷம் கழிச்சு தான் இறந்து போனாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய 45வது வயசுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அவங்களுடைய 87 வயசு வரைக்கும் அந்த ஒரு கிட்டத்தட்ட பாதி காலம். ஆமா, அதை வந்து பார்த்து வாழ்ந்துருக்குறாங்கன்னா அது இறந்து போகும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படித்தான் வந்து அந்த ஸ்பைடர் வந்து வாழ்ந்தது. சரி, இந்த ஸ்பைடரால மட்டும்தான் இத்தனை காலம் வரைக்கும் வாழ முடியுமா? வேற எந்த ஸ்பைடராலையும் வாழ முடியாதா? ஆமா, இது நீங்க கேட்கிற கேள்வி எப்படின்னா, அந்த இடத்துல நிறைய ஸ்பைடர்ஸ் அது ஒண்ணு, இன்னொன்னு வேற வகையிலையும் வாழ முடியாதா? 2 கேள்வி. வேற வகையில வாழ முடியாது. இந்த வகை எப்படி வாழ்ந்ததுன்னு சொல்றேன். இது வந்து அதிர்ஷ்டம் தான். இப்ப மற்ற இதே மாதிரி பெண் சிலந்திகள் டிராப்டோர்லாம் இருந்தது, ஆனா அது வந்து மாட்டிக்கிச்சு மற்ற விஷயம் கூட. இப்ப ஒரு பறவை வந்து அந்த இப்ப டிராப் டோர் இருக்கு பாருங்க, அது நீங்க கையை வச்சு அழுத்தினா கூட அவ்வளவு சீக்கிரம் வந்து உடையாது. அதை நம்ம ரொம்ப ஓங்கி அழுத்தினாதான் அது வந்து ஓட்ட போட்டு உள்ள போவே செய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல பறவைகள் வந்து உட்காரும் போது அது பூச்சி வந்திருக்குன்னு தப்பா நினைச்சு வெளியே வரும்போது பறவை டக்குன்னு வந்து பிடிச்சிட்டு அதை வந்து கொன்னுரும். ஆனா இந்த ஒரு டிராப்டோர் ஸ்பைடர் வந்து புத்திசாலியா இருந்திருக்கு. எந்த பறவையும் அது பக்கத்துல வந்து உட்காரவே இல்லை.
அதனாலேயே அது வெளியே வர்ற வாய்ப்பும் இல்லாம போயிருச்சு. இது உண்மையிலேயே அந்த சின்ன சின்ன பூச்சிகள் வரும்போது மட்டும் வெளியே வந்து வேட்டையாடிட்டு போயிருச்சு. பிளஸ் இந்த மழை வெள்ளம் எது வந்தாலும் அந்த ட்ராப் டோருக்குள்ளெல்லாம் போகாது. அதனால இயற்கை பேரிடர்களும் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியல. இதனால தான் இந்த ஒரு ஸ்பைடர் மட்டும் 43 ஆண்டுகள் வாழ்ந்தது. மற்றது எல்லாமே கூட வாழ்ந்திருக்கும் தான். ஆனா அது வாழ முடியாம போனது காரணம் அது மற்றவைகள் கிட்ட மாட்டிக்கிச்சு. இல்லைன்னா அதுக்கு தேவையான சரியான உணவு கிடைக்காம வயசாகி இறந்து போயிருச்சு. ஆனா இது மட்டும் அந்த மாதிரி வந்து நடக்காம போயிருச்சு. ஒரு அதிர்ஷ்டம் தான் இது வாழ்ந்தது. Okay. ஸோ இந்த மாதிரி இந்த நம்பர் 16 இந்த ஸ்பைடர் இருக்கு பாருங்க, ட்ராப் டோர், இதனால இது வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல வந்து அந்த 2016ல வந்து கொண்டாடப்பட்டது. நம்பர் 16 எதுக்கு இந்த இதுக்கு பேர் வச்சாங்க இந்த சிலந்திக்கு? ஏன் நம்பர் 16 அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, பார்பரா போய் நிறைய குழிகளை பார்த்தாங்கன்னு. அப்ப ஒவ்வொரு குழிகளையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு குழிக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சிலந்திகளுக்கு தனித்தனி பேர் கொடுக்கணும். அது பேர் கொடுத்தா ரொம்ப குழப்பம் அப்படின்றதுக்காக நம்பர் கொடுத்தாங்க. அப்படித்தான் நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லி நிறைய சிலந்திகளுக்கு பேர் கொடுத்தாங்க. அதுல இது வந்து நம்பர் 16 அப்படின்னு சொல்லி அந்த 16வது இடத்த வந்து பிடிச்சது. ஸோ அதனாலதான் இதுக்கு வந்து நம்பர் 16 அப்படின்னு பேர் வச்சாங்க. ஓகே, எனக்கு இந்த வீடியோல அவ்வளவுதான் ப்ரோ. உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கா? ஓகே, இந்த வீடியோல 43 வருஷம் வாழ்ந்த ஒரு சரித்திரத்தை நம்ம இந்த வீடியோல பார்த்திருந்தோம். அடுத்த வருத்தம் என்னன்னா அது கொலை செய்யப்பட்டதுன்றதுதான் உண்மை. இன்னும் வெற்றிருந்தா எவ்வளவு வாழ்ந்திருக்கும்னு பார்த்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் வாழ்ந்திருக்கு. என்ன பண்றது, அதோட தலையெழுத்து அவ்வளவுதான். ஆனா இயற்கை மரணமா இருந்தா கூட ஒரு மாதிரி சரின்னு இருக்கலாம். செயற்கை மரணமா போச்சு. அடுத்த வீடியோல என்ன ப்ரோ பார்க்க போறோம்? அடுத்த வீடியோல ஸ்பைடர்லயே ஒரு முக்கியமான ஸ்பைடர், ரொம்ப இருக்கிறதே பெரிய ஸ்பைடர்னு சொல்லியிருந்தேன், 30 சென்டிமீட்டருக்கு. அந்த ஸ்பைடரோட ஆச்சரியமான விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஓகே, அடுத்த வீடியோல அந்த இதை பார்ப்போம். இந்த வீடியோல 43 வருஷம் வாழ்ந்த ஸ்பைடரை நான் வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்து வாழ போறேன். என்ன நடந்தாலும் பாத்துக்கலான்ட்டு சிரிக்கிறீங்க. எவ்வளவு சீரியஸா வாழ்ந்திருக்கு 43 வருஷம். நம்மளால இப்ப 43 வருஷம் வாழ முடியுமா? மனுஷங்களே எவ்வளவு வாழ மாட்டாங்க. பிறந்த குழந்தைக்கு சுகர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தம்மா அதான் உங்களுக்கு சிலந்தியோடது. நீங்க விடுங்க, அவர் ஏதோ இதுல சிரிச்சிட்டாரு. ஓகே, அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.